Hi, welcome to Rajan's Tutorial 2020. Namaste. Learn Hindi through Tamil in 30 days. சரிங்களா, இன்னைக்கு வந்து how to read and write Hindi part number 25 ஒரு சின்ன ஸ்டோரி பார்க்க போறோம். சரிங்களா, எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸோட. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், வாங்க நீ ஸ்டோரிக்கு போகலாம். एक बार की बात है, एक रियासत के मंत्री ने राजा को अपनी बेटी के विवाह समारोह में निमंत्रित किया. சரிங்களா, जब राजा अपने परिवार के साथ विवाह समारोह में पहुंचा तो मंत्री उनके सम्मान पूर्वक विशिष्ट आसन पर बैठने ले गए हो तो मंत्री एक देखकर बहुत लज्जित हुआ कि एक सफाई कर्मी वहां बैठा हुआ था. அப்படின்னா ஒரு ஒன்சப்ப டைம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சமஸ்தான அமைச்சர் ஒன்று இருந்தாரு. அவரோட பொண்ணுக்கு வந்து மேரேஜ் வந்து ரெடி பண்ணாங்க. சரிங்களா, அதுக்கு வந்து ராஜா கூப்பிடுறாரு. மன்னன் என்ன பண்ணா, அவர் குடும்பத்தோட வந்து மேரேஜுக்கு வராரு. அந்த ப்ரோக்ராம் வராரு, மேரேஜ் ப்ரொபோசல் ப்ரோக்ராம். அப்ப பாத்தீங்கன்னா மந்திரி வந்து அவர்களை மரியாதையோட ஒரு என்ன சொல்ல ஒரு கெஸ்ட வந்து ட்ரீட் பண்றாரு. அதுல அங்க ஒரு என்ன சொல்ற ஒரு லேடி, हाउस कीपिंग लेडी उட்கார்ந்திருக்காங்க. அதை பார்த்து வெக்கப்படுறாரு. சரிங்களா, उसने सफाई कर्मी ना அவங்க தான். சரிங்களா, துப்புரவு தொழிலாளி. उसने सफाई कर्मी को सभी के सामने वहां उसे उठा फेंका और उसे बहुत डांटा. सफाई कर्मी ने बहुत अपमानित महसूस किया और बदला लेने के योजना बना लेगा. சரிங்களா, அவங்க அந்த ஹவுஸ் கீப்பிங் இருக்கவங்களை பார்த்துட்டு வந்து ரொம்ப வந்து அவமானமா ஃபீல் பண்ணிட்டு வந்து உடனே என்ன பண்ற, பழி வாங்கறதுக்கு வந்து ஒரு திட்டம் போறாரு. अगले दिन சரிங்களா, अपना मरनाल सुबह वक्त जब वक्त राजा का कक्षा साफ कर रखा था तभी वक्त जानबूझकर वही बताया राजा कितने नादान है. उनके एक पता ही नहीं कि रानी और मंत्री के बीच क्या चल रहा है. சரிங்களா, ஒன்னு என்ன பண்ற, இது ஒன்னு மறுநாள் என்ன பண்றா பாத்தீங்கன்னா, மறுநாள் நெக்ஸ்ட் டே மார்னிங் என்ன பண்றா, ராஜாவோட சுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஏதோ ஹம் பண்றாரு. அப்பதான் ராஜா ரொம்ப அப்பாவி, ராணிக்கு அமைச்சருக்கும் ஏதோ இடையில ஏதோ இருக்குங்க மாதிரி சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துறாரு. ராஜா ஆதி நீந்து மே தா ஏ கியா பக்வாஸ் கர் ரஹே ஹோ உஸ்னே பூச்சா. சரிங்களா, நீ என்ன செய்கிறாய் அப்படின்னு அவர் கேட்கிறாரு. ஐயா, நான் என்னால நைட்டு ஃபுல்லா தூங்க முடியலங்கிறாங்க. அதாவது மகாராஜ் மே பூரி ராத் சோ நெஹி பாயா. சரிங்களா, மே தோ நீந்து மே பட்பாடா ரகா தா. சரிங்களா, அப்படின்னு வந்து துப்புரவு தொழில் வந்து சொன்னாங்க. சஃபை கர்மா ஜவாப் மே போலா. சரிங்களா, நான் வந்து நைட்ல சரியா தூங்கலைங்க, தூக்கத்துல வந்து ஒரு மாதிரி இது பண்றேன்னு சொல்லி சொல்றாங்க. தென் பார்த்தீங்கன்னா, हालांकि उसकी बात सुनकर राजा के मन में संदेह के बीच पड़ रहे थे. ஆனா வந்து அவர் வார்த்தை கேட்டது என்ன பார்த்தா, மன்னோட ராஜாவோட மனசுல வந்து சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு. சரிங்களா, ராஜா அப் मंत्री से चिढ़ने लगा और समय पर अपमानित करने लगा. एक दिन சரிங்களா, அடுத்து एक दिन तो उसने तुवर पालन से यह तक दिया कि वे मंत्री को महल में घुसने ही ना दे. சரிங்களா, அடுத்து பாத்தீங்கன்னா, ஒரு நாள் மந்திரி வந்து அரண்மனைக்குள்ள வந்து என்ன சொல்றது அலோ பண்ணக்கூடாம பிளான் பண்றாரு. அதை வந்து என்ன வாசல்ல இருக்க காவலர்கிட்ட சொல்லிடுறாரு. சரிங்களா, மன்னோட இதனால என்ன பண்ணுச்சுன்னா, அமைச்சர் வந்து ஷாக்காரு, என்ன இப்படி பண்றாருங்கிற மாதிரி. मंत्री राजा के व्यवहार से बहुत शहीद होता, लेकिन कुछ विचार करने के बाद उस समझ में आ गया कि सफाई कर्मी ही इसके लिए जिम्मेदार हो सकता है. अपने ना मैंने उसका अपमान किया था कि और उसी का उसने बदला लिया है. சரிங்களா, ஆனா சில யோசனை பிறகு என்ன பாத்தீங்கன்னா, துப்புரவு செய்யற பாத்தீங்கன்னா எப்படியே போகுது. இது காரணம் என்னன்னு யோசனை பண்றாரு. நான் அவரை வந்து அவமதிச்சேன், நான் வந்து அவரை வந்து என்ன சொல்றது அவமானப்படுத்திட்டேன், அவரை பழி வாங்கினாரு. நான் இப்போது நான் அவர் மீண்டும் இப்போ வந்து நான் அவர் மறுபடியும் வந்து சந்தோஷப்படுத்தணும், அதனால வந்து அந்த மாதிரி ஏதோ பிளான் பண்றாரு. சரிங்களா, அடுத்து பண்ண अब मुझे उसे दोबारा प्रसन्न करना होगा तभी वह राजा की निहोक में मेरा सम्मान दोबारा दिया सकता है.
அப்படின்னு பார்த்துட்டு என்ன சொல்றேன்னா மந்திரினே சோச்சா சரிங்களா. அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு நாள் அவர் துப்புரவு பணியாளரை வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு வீட்டுக்கு வர மாதிரி கூப்பிடுறாரு. என் நண்பரே என்னை மன்னியுங்கள் அப்படிங்கிறாரு சரிங்களா. मंत्री ने सोचा एक दिन उसने सफाई को अपने घर भोजन पर आने का निमंत्रण दिया और कहा சரிங்களா मेरा दोस्त मुझे क्षमा कर दे அதான் சொல்றாரு என்ன மன்னிச்சிருங்க சரிங்களா என் தவறு வந்து நான் ஃபீல் பண்ணிட்டேன். அடுத்து என்ன சொல்ற பாத்தீங்கன்னா இந்த அழகான ட்ரெஸ்ஸை வந்து பரிசா கொடுங்கன்னு சொல்றாரு. வா என்னோட நைட் வந்து என்னோட நைட் டின்னர் கூட சாப்பிடுங்கன்னு சொல்லி அந்த ஹவுஸ் கீப்பிங் லேடிக்கு வந்து ஒரு இது கொடுக்குறாரு சரிங்களா சர்ப்ரைஸ் கொடுக்குறாரு. अदरना मैंने तुम्हारा अपना किया था मुझे गलती का आहसास हो गया था इन सुंदर कपड़ों को उपकार के रूप में ग्रहण करो அப்படிங்கிறாரு. चलो मेरा साथ भोजन करो சரிங்களா सफाई कर प्रसन्न हो गया இதனால அதான் துப்புரத்துக்கு சந்தோஷமாயிடுச்சு. அப்புறம் நம்ம वह सोचने लगा சரிங்களா அவங்க நினைக்கிறாங்க मंत्री तो अच्छा आदमी है मैंने ही उस दिन गलती कर दी थी சரிங்களா आप सफाई कर्मा प्रसन्नता और प्रयास करने लगा कि मंत्री के बारे में राजा की धारण बदला जाए சரிங்களா. அவர் நினைச்சாரு அப்ப வந்து அமைச்சர் வந்து ரொம்ப நல்லவர், அன்னைக்கு நான் தான் தவறா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன், தப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து துப்புரவு செய்வர் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. மந்திரியை பத்தி அரசனுக்கு வந்து ஒரு என்ன சொல்ற அந்த ஒப்பீனியன் வந்து மாத்த பாக்குறாரு. அதனால வந்து ஒரு நாள் வந்து திரும்ப அரசன் மன்னரோட ரூம் வரப்ப பார்த்தீங்கன்னா தூங்கிட்டு இருக்காரு சரிங்களா. एक बार वह राजा के कक्ष में गया तो राजा से रखा था राजा सो रखा था சரி தூங்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன பாத்தீங்கன்னா वह बडबान बट बट बढ़ने लगा वो राजा राजा का तो दासी के साथ प्रेम संबंध है बड़ी लज्जा की बात है. राजा ने उसका बड़बड़ाना सुना तो उठकर बैठ गया சரிங்களா. அவர் முன்னுட்டார் ராஜா வேலைக்காரியோட லவ் பண்ணிட்டு இருக்காங்க மாதிரி இது அசிங்கம் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்காங்க சரிங்களா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா துப்புரவு பெண்ணை வந்து திட்டாரு என்ன இங்க வந்து இந்த டயத்துல வர அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ராஜானு சஃபே கர்மேக்கோ பகத் டாண்டா சரி திட்டாரு. சஃபே கர்மே போலா அதுக்கு அவங்க சொல்றாங்க क्षमा कर दे महाराज मैं पूरी रात सो नहीं पाया इसलिए दिन में ही नींद में பட்பாடா ரகாத்தா சரிங்களா. அதுக்கு அவங்க சொல்றாங்க மன்னிப்பு ஐயா என்னால நைட் ஃபுல்லா தூங்க முடியல அதனாலதான் பகல்ல தூங்கி முன்னுமுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே வந்து என்ன பண்ற ராஜாக்கோ அப்படி கல்தி சமைச்சுமே ஆகை சரிங்களா. அப்படின்னு வந்து ராஜா வந்து அவரோட தப்பு வந்து உணர்வு ஃபீல் பண்ணிடுறாரு. इस तरह की अफवाह के चक्कर में आकर उसने अपने बहुत अच्छे सलाहकार की अनंदेवी अनंदेवी की शुरू कर दी थी சரிங்களா. राजा ने मंत्री को बुलाया और दोनों फिर से मित्र बन गया சரிங்களா. இதான் ஸ்டோரி முடியுது. என்ன சொல்றாங்கன்னா கடைசியா இது போன்ற வதந்திகளை வந்து அவர் என்ன சொல்றது சிறந்த அந்த மினிஸ்டர் வந்து அமைச்சர் வந்து ரெகுலேட் பண்ண விரும்பல. அதனால திரும்ப வந்து கூப்பிட்டுட்டு அவர் வந்து என்ன சொல்ற ரெண்டு பேர்த்தையும் மறுபடியும் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறாரு. அந்த ஹவுஸ் கீப்பிங் துப்புரவு தொழிலாளிட்டையும் மறுபடியும் அந்த அமைச்சரை வந்து நம்பர் வச்சுறாரு. ஏன்னா அப்பதான் வந்து சுமூகமா அவரோட ராஜாங்கத்தை நடத்த அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா. இன்னைக்கு இந்த ஸ்டோரி போடும் ரிமைனிங் வந்து அடுத்த பார்க்கலாம். தன்யவாத்.